பேர் பார்த்தீங்கன்னா பால்மலை பஸ்வேஸ்வர சுவாமி அப்படின்னு பேரு. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் குழந்தை இல்லாம இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு தொந்தரவு இருந்தா இங்க வேண்டுதல் வச்சுட்டு போனா அது கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுப்பாரு. அவங்க வந்து திருமணம் ஆகாம ரொம்ப வருஷம் இருந்தா தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து வேண்டுதல் வச்சுட்டு பின்னாடி போன வாரம் தான் இங்க பூஜை நடத்தி முடிச்சாங்க. அவங்க நிறைவேற்றினாங்க. ஒரு 5 வருஷமா குழந்தை ஆகல உங்களுக்கு. அப்புறமா இங்க திருப்பி வந்து வேண்டிட்டு போனோம். அப்புறமா குழந்தாச்சு. இப்ப வந்து சந்தோஷமா இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் என்ன பண்ணாது காசரகொல்லப்பள்ளி. அதாவது இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா பல ஆண்டுகால பாத்தீங்கன்னா பாரம்பரியமா இவங்க வந்து இந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வாரம் வந்து வழிபடுத்திட்டு வந்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்த கீழ இருந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து மேல கோயிலுக்கு வரதுக்கு சாலை வசதி இல்ல, ரொம்ப வந்து சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து கேர் எடுத்து பண்ணல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் எப்படி எல்லாம் ஏறி வராங்க, என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்றது நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ மூலியமா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை மக்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்றது. இவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட இன்னும் வந்து 7 ஊருக்காரங்க சேர்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா திருவிழா அந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ಆರುಮಲೆ ಏಳುಮಲೆ ಗುತ್ತಿಮಲೆ ಗುರುಗಂಜಮಲೆ ನಮ್ಮ ಪಾಲ್ಮಾರು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವ ಬಸವೇಶ್ವರನಿಗೆ ಒಂದ್ಸಾರಿ ಉಯ್ಯೋ. ಓಂ ರಾಮ ಪ್ರಜಾಪಾಂ ಜಾಗೃತಿ ನಮ್ಮ ಪಾರ್ವತಿ ಪದೇ ಬಸವೇಶ್ವರ ಸ್ವಾಮಿಗೆ முருகனுக்கு முருகனுக்கு வாகனனுக்கு ஓகரா ஏண்டா கொடுத்துருக்கேன் ಇಲ್ಲಿ ரொம்ப ஊத்தாதீங்க, அது ஆறிடும். Mau kenapa?
అది వీడియో చేయబద్దు అన్నమన్నా తీసుకురా అన్నం కాదు ఇది ఇండియానే పోతుంది ఇది అన్నమా కడుపులో పోతుంది అంతే నువ్వు చేసిందవా నాన్న బాగా చెప్తాము ಒಲೆಲ್ಲ ಬಿಡಿಕೋದು ಆಲೆ ಬಿಡಿ ಹಾಲಿನ செத்துக்குட்டிப்பள்ளி கர்நாடகா பங்கார்பேட் தாலுக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட் இங்க டெய்லி வர நாங்க திங்கக்கிழமை பூஜைக்கு சரிண்ணா அப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா பெருசா கனமாவை செய்வாங்க இங்க திருவிழா செய்வாங்க இங்கதான் தண்ணிக்கு வரோம் நம்ம தண்ணிக்கெல்லாம் இங்கதான் வரீங்க இங்கதான் வரோங்க எத்தனை பேர் வந்தாலும் இங்கதான் தண்ணிக்கு வருது சரிண்ணா இப்ப பாத்தீங்களா இப்ப நீங்க அந்த தமிழ்நாடு தாண்டி கர்நாடகால இருந்து வந்து கர்நாடகா இருந்து அங்கிருந்து வரோம் சார் அங்க நடந்தே வந்துடுறீங்களா நடந்தே வரோம் சார் வண்டி வழி எல்லாம் எதுவும் இல்ல வண்டி வழி எதுவுமே இல்ல நடந்துதான் வருது சரி அதுக்குதான் வழி வேணும் சார் வழி என்னன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கீங்க ஆமா சரி இப்போ என்ன சொல்லுங்க எதோ செல்லு பண்ணுங்க இந்த கோயிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஆளுக்கு நல்லபடியா நடக்கட்டும் சரிண்ணா நன்றி அண்ணா பேர் சிவா சரிங்கண்ணா இது வந்து எத்தனை வருஷமா நான் இந்த தண்ணி இங்க பாத்துட்டு இருக்கீங்க நாங்க வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து எனக்கு 30 years ஆகுது 30 வருஷம் ஆகுது சரிங்கண்ணா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் சரி ரைட்டுங்கண்ணா தண்ணியை வந்து குறையாம அப்படியே இருக்கும் இது வரைக்கும் நான் என்ன அனுபவத்துல நீர் வற்றாத கிணறுன்றதான் இதுக்கு பேரு சரி ரைட்டுங்கண்ணா இது வரைக்கும் இதுல வந்து நீரை வற்றனதா சரித்திரமே இல்ல ஆனா எப்பவுமே தண்ணி இருக்கும் மழையே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போதுமான மழை இல்ல சரிங்கண்ணா இருந்தாலும் இங்க தண்ணி இருக்கு சரிண்ணா இப்போ வந்து 1 வருஷம் 2 வருஷம் மழையே பெய்யாது அந்த காலத்துல என்ன 2 வருஷம் எத்தனை வருஷம் மழை இல்லனாலும் இங்க தண்ணி இருக்கும் இப்ப தண்ணி நீங்க குடம் எத்தனை குடம் எடுத்தாலும் தண்ணி வந்து நீங்களே பாக்குறீங்க இன்னைக்கு வந்து எத்தனை குடம் எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 குடம் எடுத்துட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு மட்டும் இருந்தாலும் தண்ணி அது வந்து வற்றனதா நம்மளுக்கு அறிகுறி தெரியல சரி ஆனா தண்ணி இப்ப எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கு தண்ணி எப்பவுமே ஆனா இப்ப இந்த கோயிலுக்கு வந்து ஏதோ வேண்டுதல் எல்லாம் பண்ண நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்றீங்க நடந்திருக்கு அது எங்க அனுபவத்துல நாங்க அனுபவிச்சிருக்கோம் நடந்திருக்கு அதை வந்து நடந்திருக்கிறவங்களை கேட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இல்ல நீங்க சொல்லுங்க என்னென்ன யாரெல்லாம் வந்து வேண்டிட்டு போயிருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல இருக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் குழந்தை இல்லாம இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு தொந்தரவு இருந்தா இங்க வேண்டுதல் வச்சுட்டு போனா அது கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுப்பாரு அவரு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இதே ஊர்ல யாரோ கல்யாணம் வந்து நடக்கல ரொம்ப வருஷமா இப்ப நடந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, இப்ப வந்து போன வாரம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து திருமணம் ஆகாம ரொம்ப வருஷம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா. இப்ப வந்து வேண்டுதல் வச்சுட்டு பின்னாடி போன வாரம் தான் இங்க பூஜை நடத்தி முடிச்சாங்க அவங்க. இது வந்து உங்க தாத்தா காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்களா? இதே மாதிரி தான் நடந்துருக்கு. இது வந்து பல 100 வருஷமா இருக்கு, எங்களுக்கே நினைவில்ல. பல 100 வருஷம் இவர் வந்து சுயம்புவா தோன்றி இங்க அருள்பாலிக்கிறாரு. இது பேரு பாத்தீங்கன்னா பால்மலை பஸ்வேஸ்வர சுவாமி அப்படின்னு பேரு. சரிங்களா. இதுக்கு ஏதாச்சும் பேர் இருக்குங்களா இந்த குழிக்கு? இதுக்கு பேரு வந்து பங்கு சொனி அப்படின்ற பேர் இருக்கு. பங்கி சொனை இந்த மாதிரி பேரு வச்சிருக்காங்க. சரிங்களா. அது அப்பல இருந்து காலகாலமா பேர் அப்படியே கூப்பிட்டு இருக்காங்க. சரி சரிண்ணா. வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா இதுல? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த கிணறுல வந்து இவ்வளவு நாள் இருந்தா யாருமே தண்ணி ஆந்தே பார்த்தது இல்ல. அவர் சின்ன வயசுல இருந்து மாடு மேய்க்கிறாரு இந்த காட்டுல. சரிண்ணா. சின்ன வயசுல வருஷம் மேல ஆயிருக்கும். அவரே கேட்டு பாருங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துல இருந்து இங்கதான் மாடு மேய்க்கிறீங்க. மேய்க்கிறோமா? மேய்ச்ச கூட எங்க தாத்தா பாட்டி யாருமே இந்த கிணறுல தண்ணி ஆந்து பாக்கல இது வரைக்கும். இந்த 5-6 ஊர்ல யாரும் பாக்கல. தண்ணி எடுத்து குளத்துல ஊத்துவாங்கன்னா சரி சரி. எவ்வளவு வருஷம் மழை பெய்யலனாலும் குளத்துல எடுத்து இங்கதான் தண்ணி ஊத்துவாங்க. காட்டுக்கு மாடு வந்தா கூட யாரும் இது வரைக்கும் வீட்டுக்கு ஓட்டுன்னு போனதே இல்ல. காட்டுக்கு வந்து மாடு திருப்பி வீட்டுக்கு தண்ணிக்கு ரிட்டர்ன் போனது இல்ல. சரி, இங்க இருந்தா எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க. பயன்படுத்துறோம். ஆனா உங்களுக்கு இது ஆழம் தெரியுமா? ஏதாச்சும் ஆழம் தெரியாது. ஆழம் சொல்ல முடியாது. ஆழம் சொல்ல முடியாத கூட தண்ணி இதுல பஞ்சமே இல்ல. எப்ப பஞ்சம் இல்ல. சரி சரிண்ணா. இதுக்கு வழி எல்லாம் எப்படி? இதுக்கு இப்போ கீழ இருந்து மேல வந்திருக்கீங்க. வந்திருக்கிறேன்னா பாருங்க, கொஞ்சம் குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு. அது வந்து எல்லாம் மூடிட்டு இருக்குது. எல்லாம் மூடிட்டு இருக்கு. இப்ப வந்துக்கிறது நம்ம வந்து லாங் வழி. சரிண்ணா சரிண்ணா. இது வந்து குறுக்கு வழி இங்க கிட்டவே இருக்குது. சரி ரைட்டுங்கண்ணா.
நீங்க எந்த ஊர்னா? நாங்க வந்து பக்கத்தூர் தான். சரிங்கண்ணா. பொண்ணு பார்த்து எங்க கிடைக்கல, இங்க வேண்டிட்டு போனோம். பொண்ணு கிடைச்சிச்சு. அப்புறமா வந்து பொண்ணு கிடைச்சி கல்யாணம் ஆச்சு இங்க. சந்தோஷம் தான். அப்புறம் குழந்தை ஆகல, ஒரு 5 வருஷமா குழந்தை ஆகல உங்களுக்கு. சரிங்கண்ணா. அப்புறமா இங்க திருப்பி வந்து வேண்டிட்டு போனோம். அப்புறமா குழந்தை ஆச்சு. இப்போ வந்து சந்தோஷமா இருக்கிறோம். சரிண்ணா. இங்க வந்து வேண்டுனால உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. ஆமா. சரி சரிங்கண்ணா. சரி அப்படியே வாங்க, நம்ம மேல போலாம். இதுதான் அந்த குழி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு 3 அடி கூட இல்லை குழி. ஆனா இங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட தண்ணி வந்து இங்கே ஊத்து அந்த கடைசியில இருந்தும் இந்த கடைசியில இருந்தும் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் யாராலையும் ஆராய்ந்து பார்க்கவும் முடியல, போய் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க.